ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட செஞ்சிக்கோட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கோதுமை ரவையில் பொங்கல் எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்க்குறேன், கோதுமை ரவைக்கு மட்டும். அப்புறம் பாசிப்பருப்புக்கு ஒரு 1/2 டம்ளர் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாதிக்கு 1ன்ற அளவு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். டால்டா தேவையான அளவு போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் தாளிக்கும் போது நெய் சேர்ப்பேன். நீங்கள் தேவையான நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம குக்கர் மூடி ஒரு 3 விசில் விடுவோம். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். வாங்க, விசில் வந்துடுச்சு. நம்ம சட்னி ரெடி பண்ணலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான அளவு பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முதல்ல நான் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறமா உடச்சக்கலாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் சரி அரைப்படாது. இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு உடச்சக்கலாம் சேர்த்துக்கலாம். புதினா ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும் சட்னி. அதனால் நான் புதினா சேர்க்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விசில் ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கோதுமை ரவை பொங்கல் நல்லாயிருக்கு. ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கோதுமையில் நம்ம நிறைய சப்பாத்தி, பூரி இது மட்டும் தான் செய்வோம். ரவையில் உப்புமா செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். சீரகம், மிளகு சேர்த்துருக்கேன். நமக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். கருவேப்பிலை தேவையான அளவு இதை நம்ம கொட்டிக்கலாம். எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா? கம்மன்னு இருக்குது. நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் வீட்டில் எல்லோரும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது வாசனை. சுகர் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா கோதுமை ரவை ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ஃபுட்டு. சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னி வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட கோதுமை ரவை பொங்கல் ரெடி. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள்.